குண்டா இருக்கிறதுனால பட்டுப்புடவை கட்டுனா இன்னும் உடம்பு இருக்கிற மாதிரி தெரியும், அழகா வராது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றீங்களா? பாடி மெஷர்மெண்ட்டால இல்ல, ஸ்மால் ட்ரேப்பிங் மிஸ்டேக்னால. கரெக்டான ட்ரேப்பிங் டெக்னிக் யூஸ் பண்ணி எப்படி எலிகென்ட்டாகவும் அட் த சேம் டைம் பேலன்ஸ் லுக்கோடையும் எப்படி இருக்கலாம், இந்த மிஸ்டேக்ஸ்லாம் கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். நம்மளோட லாஸ்ட் வீக் வீடியோவில் ஒரு பிரைடுக்கு எப்படி ப்ரீப்ளீட் சாரி வேர் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோஸ் இருக்கு. அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ட்ரேப் பண்ண போகிற பட்டுப்புடவை பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு ப்ரொஃபஷனலாக நான் வந்து ப்ரீப்ளீட் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்காக ப்ரீப்ளீட்டிங் அப்படின்னா, ஒரு நம்ம ட்ரேப்பிங் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து ஒரு ஹெவி பாடியாக இருக்கிற நம்மளை மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸோ ஒரு அழகான ஒரு ஷேப் வந்து கிடைக்கும். ஸோ ப்ளீட்ஸ் வந்து நீட்டாக ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ ப்ரீப்ளீட் சாரியை எப்படி கட்டினா ஒரு பேலன்ஸ் லுக் வரும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கிற சில்க் சாரீஸை விட சாஃப்ட் சில்க் இல்லை மீடியம் வெயிட்டாக இருக்கிற சில்க் சாரீஸ் வந்து ஹெவி பாடியாக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூட் ஆகும். ஃபஸ்ட்டு சென்டர் ப்ளீட்டை கரெக்டாக அதனோட பொசிஷனில் வச்சுட்டு இப்போ உள்சுத்து பகுதியை ஃப்ரண்ட் சைடு ஒரு சுற்றி கொண்டு வாங்க. இப்போ ரொம்பவும் லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் டக்கின் பண்ணுங்கள். கரெக்டாக சாரியோட பார்டர் வந்து கீழே ஃப்ளோரில் இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஸோ உங்களோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி டக்கின் பண்ணிக்கிங்க. ஜென்ரலாக சில்க் சாரீஸ் பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கிற சாரீஸு அதெல்லாம் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப லென்த் வந்து அதிகமாக இருக்கும், வித்தும் அதிகமாக இருக்கும். அப்போ ரொம்ப ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த வித் சைஸ் இருக்கு இல்லைங்களா, ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம முகூர்த்தம் சாரீ எல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரைடுக்கு ட்ராப் பண்ணுறது எல்லாமே. ஸோ அப்போது நிறையா ஃபேப்ரிக் வந்து நம்ம டக்கின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப டைட்டாக இருக்கணும் சாரீ வந்து அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப இழுத்தெல்லாம் நீங்கள் சொருகவே வேண்டாம். மீடியமாக நீங்கள் சாரியோட ஃபேப்ரிக் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிங்கனாவே போதும். ஸோ இப்போது ஃப்ரண்ட்டு பேக்கு சைடில் எல்லாமே வந்து இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போது முந்தான போர்ஷன் எடுக்கிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நான் உங்களுக்கு டெமோ காட்டுறதுனால உங்களுக்கு லேட் ஆகிற மாதிரி இருக்கும். பட் நீங்களாக வேர் பண்ணுறப்போ ப்ரீப்ளீட் சாரீ ரொம்ப ஈஸி. முந்தான போர்ஷன் இருக்கிற இந்த ப்ளீட்ஸ் ஃப்ரண்ட் ப்ளீட் எல்லாமே தான் நம்ம ஓவரால் லுக் வந்து டிசைட் பண்ணோம். ஸோ ரொம்பவும் பெருசாக ப்ளீட்ஸ் எடுக்காமல் ஒரு மீடியமாக நீங்கள் வந்து பல்லு ப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ சில பேருக்கு ப்ளீட்ஸ் வந்து குட்டியாக எடுத்தால் பிடிக்கும், அது வந்து அவங்களோட விருப்பம்தான். ஸோ ஓவராலாக நம்ம ஒரு மீடியமாக நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சாரியோட லுக் வந்து இன்னுமே வந்து எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கும். ஸோ ட்ரேப்பிங்கில் இன்னொரு முக்கியமான ஒரு ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் ஃபிட்டிங் தான். ஸோ சரியான ஃபிட்டிங்கில் ப்ளவுஸ் போட்டால் தான் சாரியோட லுக் வந்து இன்னுமே அழகாக இருக்கும். ஸோ இப்போ முந்தான வந்து நம்ம ஷோல்டர் இருக்கிற டாப்போட சேர்த்து பின் பண்ணியாச்சு. இப்போது இந்த ஃபஸ்ட் லேயரை ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு கொண்டு வாங்க. இந்த போர்ஷன் ரொம்ப முக்கியமானது. ஸோ டோன்ட் ஸ்கிப். ஃப்ரண்ட்டில் கொண்டு வரப்போ நல்லா டைட்டாக இழுத்து கொண்டு வாங்க. ஸோ உங்களோட பெல்லி பட்டனுக்கு சைடில் ஒரு 3 இன்ச் கீழே வந்து சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து சென்டர் ப்ளீட் டக்கின் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் டிப் என்ன அப்படின்னா, சைட் ப்ளீட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சைட் ப்ளீட் தான் ஒரு சாரிக்கு வந்து ஒரு ஃபினிஷிங் டச் கொடுக்கும். இந்த சைட் ப்ளீட் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. அந்த பின் பாயிண்ட்லேருந்து ஒவ்வொரு லேயராக நல்லா டைட்டாக புல் பண்ணிவிட்டு ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுங்க. ஒரு 2 ப்ளீட் 3 ப்ளீட் எடுத்ததுக்கப்புறமா அந்த ப்ளீட்ஸ் வந்து கலையாமல் இருக்கிறதுக்கு கையோட உங்களோட ஸ்டொமக் ஏரியாலே வந்து ஒரு பின் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஹிப்ஸ் ஏரியா வந்து ரொம்ப பல்கியாக தெரியாமல் இருக்கணும்னா இந்த ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஈவன் சைஸில் எடுத்துகிட்டு ஒரு நீட்டாக வந்து பின் பண்ணிக்கணும். ஸோ ரொம்ப சுருட்டி பிடிச்ச மாதிரி வந்து ஸ்டொமக் சைட் பின் பண்ண வேண்டாம். நம்ம பின்ஸே வந்து கரெக்டாக பின் பண்ணினாவே நம்மளோட அந்த பர்ஃபெக்ட் ஃபினிஷ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்.
ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம சென்டர் ப்ளீட் வந்து டக்கின் பண்ணிக்கலாம். ஸோ சென்டர் ப்ளீட் டக்கின் பண்ணும்போது மட்டும் ரொம்ப அவசரப்படாமல் ஃபஸ்ட்டு வந்து சென்டர் அலைன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். எல்லா ப்ளீட்ஸையும் கேதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டக்கின் பண்ணணும். ஸோ டக்கின் பண்ணுறப்போ கண்டிப்பாக ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி டக்கின் பண்ணிக்கிங்க. ரொம்பவும் ஃப்ளோரில் வந்து அப்படியே ஃப்ளோ ஆக வேண்டாம். சேம் டைம் லெக்கும் தெரியிற மாதிரி வேண்டாம். உங்களோட ஹைட்டுக்கு தகுந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் டக்கின் பண்ணிக்கலாம். நீங்கள் டக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ இந்த சைடில் இந்த சாரியோட பேலன்ஸ் ஃபேப்ரிக் இருக்கும் இல்லையா, ஸோ அதை அப்படியே என்ன பண்ணுங்கள், சைடில் டக்கின் பண்ண வேண்டாம், எடுத்து பின்னாடி முதுகு சைடு வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு சைடில் வந்து ரொம்ப பல்ஜியாக இருக்கிற மாதிரி இருக்காது. இப்போ ஃபைனல் டச்சாக இந்த ஷோல்டர் பின் இருக்கு இல்லைங்களா, முந்தான போர்ஷன், ஸோ அதை மறுபடியும் ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ நல்லா ப்ளீட்ஸ் எல்லாம் நல்லா உதறி விட்டுட்டு மறுபடியும் என்ன பண்ணணும்னா நல்லா புல் பண்ணி டைட் பண்ணி பின் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து பின் பண்ணுறப்போ நீங்கள் லூஸாக பின் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் ஸோ இந்த ஃபைனல் டச்சில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருக்கும். நீங்களும் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் வச்சு ட்ரேப் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நாம் பண்ணுற அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கொடுக்கும். ஸோ என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு கரெக்டான ஒரு ப்ளவுஸ் ஃபிட்டிங் இருக்கணும். ஒரு நல்ல வந்து ஒரு ஷேப் ஃபியர் இல்லைனா ஒரு கம்ஃபர்டபுள் இன்ஸ்கர்ட் வந்து வேர் பண்ணுங்கள். இப்போ வந்து நீங்கள் ஹைட் கம்மியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஹீல்ஸு செப்பல்ஸ் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சாரீ வேர் பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு போஸ்டர், தேவையான இடத்துல கரெக்டான இடத்துல பின் பண்ணுறது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, எது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் சாரீ ட்ராப்பிங், சாரீ ப்ரீ ப்ளீட்டிங், ஒரு பிரைடல் ட்ராப்பிங், ப்ளஸ் சைஸ் ட்ராப்பிங் டிப்ஸ் மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ரியா ட்ராப்பிங் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களை மாதிரியே நம்மளை மாதிரியே ஒரு ப்ளஸ் சைஸ் லேடிஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஸோ நீங்களும் நம்மளோட மாஸ்டர் கிளாஸ் சாரீ ட்ராப்பிங் ப்ரீ ப்ளீட்டிங் பற்றி லேர்ன் பண்ணிக்கணுன்னா ரியா ட்ராப்பிங் ஸ்டுடியோ ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் இருந்துட்டு மணி ஏர்ன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான சாரீ ட்ராப்பிங் டிப்ஸோடு சந்திக்கலாம்.